ஓட்டுக்கு பணம் கொடுக்க தான் போறாங்க. எல்லாம் ஒரு தொகுதிக்கு இவ்வளோ 20-30 கோடி செலவு பண்ண தான் போறாங்க. அந்த பணம்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு தான் இருக்கு. எங்க பிடிக்கிறாங்க? பிடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஎம் மிஷின் இருக்கும். ஐ மீன் ஏடிஎம் வெண்டிங் மிஷினுக்கு இந்த மணி எடுத்துட்டு போற இது இருக்கும். அதை மட்டும் வளைச்சி வளைச்சி பிடிச்சி கணக்காட்டுவாங்க. எந்த வச்சு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேவா டிஎம்கேவா? 2 பேரும் தான். அதிகமா கொடுக்கறது ஆளுங்கட்சி தான். எப்பயுமே போன தேர்தலையும் ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக அதிகமா கொடுத்தாங்க. இந்த தடவை ஆளுங்கட்சி திமுக அதிகமா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அதானே. நல்லது பண்ணா மக்கள் தானா ஓட்டு போடுவாங்க. அது தெரியாதவங்களுக்கு. இப்போ திருச்செங்கோட்டில் எவ்வளவு கொடுக்குற மாதிரி இருக்காங்க 2 கட்சிகளும்? கேள்விப்பட்ட வரைக்கும் திமுக 2000 ரூபா, அதிமுக 1000 ரூபா கொடுக்கலாம்னு ரெடி பண்றாங்க. சரி ரைட், நம்மளால மக்களுக்கு பணம் கிடைக்குது, வரட்டும். ஆனா அது ஒரு பெரிய ஃபேக்ட் உண்டு பண்ணும்ல சார். நகர்ப்புறங்கள்ல ஓகே, அவங்க வர வேண்டிய பணம்னு சொல்லிட்டு கூத்துவாங்க. பட் கிராமப்புறங்கள் எல்லாமே பணம் வாங்கிட்டோம், இல்ல கொடுத்த கட்சி தானே ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. பொதுவா நான் நார்த்ல போறப்ப கூட, நான் சர்வீஸ்ல இருந்தப்ப கூட ஒரு ஜஸ்ட் கேட்பாங்க, ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க இவ்வளவு பேசுறீங்க, பணம் உங்க மக்கள் எல்லாம் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. நான் என்ன யூஸ்வலா சொல்லுவேன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வரைக்கும் எங்க சாய்ஸ் இருந்துச்சு சொல்லுங்க? 2 கட்சியும் பணம் கொடுத்தாங்க, வேற ஆல்டர்னேட்டிவே இல்லையே. 50 வருஷம் கழிச்சு இப்பதானே முறையா ஒரு டிவிக்கேன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்திருக்கு. இண்டிபெண்டன்ஸ்லாம் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஸோ முறையா மக்களுக்கு இப்பதான் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ், ஒரு கிரெடிபிள் வின்னபிள் ஆல்டர்னேட்டிவ் இப்பதான் கிடைச்சிருக்கு. இந்த தேர்தலில் தெரியும் தமிழ்நாட்டுக்கு மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்க. ஒரு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மிகப்பெரிய கட்சியா இருந்த பிஜேபி காங்கிரஸுக்கு ஓட்டு போடாம மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த மக்கள், டெல்லி மக்கள், அவங்களுக்கு இருக்கிற அரசியல் அறிவு, தமிழ்நாடு பகுத்தறிவு பூமி உங்களுக்கு இருக்காதா? கண்டிப்பா இந்த தேர்தலில் பாருங்க, பணமா இல்ல மக்களோட ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வான இந்த தேர்தல் காட்டும்.